ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 5. நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டே பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வெயிட்டிஸ் நான் அப்படியே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரிஞ்சா டைமண்ட் மைனிங் பண்ண போகிறோம். அதனால் வெயிட்டிஸ் சுற்றி அடைச்சிடுவோம். ஏதாவது புஷு புஷுன்னு இந்த க்ரீப்பர் தலைங்க வந்து டம்முன்னு வெடிச்சிட்டான். கோவிந்தா தான். இப்போ சரைவுக்கு போயிடுவோம். 2 டைமண்ட் இங்கே இருக்குது. நான் ஒன்றா இடத்துல மைன் பண்ணி கிடச்சிருக்கேன். எனக்கு அங்கே காமிக்கிறேன், போயிட்டு அந்த இடத்துல காமிக்கிறேன். எத்தனை டைம் நான் அங்கே போய் சொல்கிறேன். அது ஓகே 1 2 தாம் இப்போ 1 இருங்க. டைமண்ட் ஓராக தான் இருக்கும். நான் ஃபார்ச்சூன் போய் எடுத்து 2 டைம் தக்கிட தோம் தோம் தோம். நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்கள். 1ஆம் டைம் அந்த மைண்ட் பண்ணதுனால அது ரொம்ப பக்கம் தான். இங்கே தான் இங்கே இல்லை, இங்கே ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடும். அங்கே தான் ரூட் வரும். இதோ இங்கே ஒரு இது வழி தெரியுதா, இதுக்குள்ளே போனால் கிடச்சிடும். இங்கே ஆளக்கணும். நான் கன்டினியூ பண்ணுறேன். அங்கே போயிட்டு எனக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் மைண்ட் பண்ணி இந்த இடத்த எடுத்தேன். இந்த இடத்துல 7 டைமண்ட் இப்படி இருக்கு. வாங்க கிட்ட தான் போச்சு. நான் க்ரியேட்டிவ்ல இருக்கேன். நம்மளுக்கு எத்தனை டைமண்ட் ஓவர் போச்சுன்னா 4 டைமண்ட் ஓவர் போச்சு. போச்சு 1 2 3 4 6 டைமண்ட் ஒரு இருக்குது. அது ஏன்னா க்ரியேட்டிவில் போய் எடுத்துடலாங்க. ஆமாம், டைமண்ட் உங்களுக்கு சும்மா மொத்தம் அது 3 டைமண்ட் போச்சு. நம்மளுக்கு நக்குன்ட்டானுங்க. எடுத்துருவேன். நான் ஆஃப்லைனில் எடுத்துடுறேன். முன்னாடி க்ரியேட்டிவ்க்கு போயிடலாம். அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்துடுறேன். இதோ இங்கே ஒரு டைமண்ட் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா கார்டியன் இருக்க இடம் இருக்குல்ல, அங்கே அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அங்கே இப்போ இருக்கிற டைமண்ட் மட்டும் போச்சு. மறுபடியும் இப்போ சர்வேல் மாற்றாமல் அப்படியே டைமண்ட் எடுத்தேன். மொத்தம் 4 டைமண்ட் நான் எடுத்துடுறேன். இது எதுக்கு வந்து ஏன்னா இது மொத்தம் 1 ஸ்டாக் 4 டைமண்ட் எடுத்துடலாம். 4 டைமண்ட் எடுத்துடுறேன். இதையும் சர்வேல். ஓ மை காட், போச்சு. சர்வேல் இல்லாமல் பண்ணிட்டேன். இதோ அதிலே பார்த்தீங்கன்னா கார்டியன் ஒரு வாட்டி கார்டியன் போட்டு தந்துட்டேன். வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த கார்டியனில் 2 டைமண்ட் வேறு ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? எங்கிட்டோ தான் நினைக்கிறேன். ஒரு செஸ்ட் வந்து மட்டும் ஒரு பேண்ட் போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு டைமண்ட் நான் புதுசாக இப்போ பார்க்குறேன். இது என்ன, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. 1ஆ 2ஆ இந்த இப்போ தான் பார்க்குறீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு மொத்தம் நான் 5 டைமண்ட் அப்படி எடுக்கணும்.
செட்டிங்ஸ் போயிட்டு க்ரியேட்டிவ் போயிடுவோம். அப்போ 3 டைமண்ட் இங்கே இருக்கலாம். இது பார்ப்போம். இல்லை அவ்வளோதான் சார். எத்தனை டைமண்ட் நான் எடுத்துருக்கேன்? 8 டைமண்ட். தகிட வேறு இடத்துக்கு போயிட்டு காமிக்கிறேன். அது பக்கத்தில் 1 டைமண்ட், அது பக்கத்தில் அது அந்த இடத்துல இருந்துச்சு. இது இங்கே இருக்குது. இப்போ இந்த டைமண்ட் எடுத்துடலாம். எங்கேன்னு காமிக்கிறாருங்க. நம்ம அங்கே மெயின் பண்ணோமா இப்போ அதுக்கு நேரம் இங்கே வந்துடுவோம். அதுக்கு பார்த்தேன் இங்கே இருக்கா அடைச்சிச்சு வேறு லெவல். வாங்க நம்ம சர்வைலுக்கு வரும். இல்லை ஆமாம் ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் வேணாம். எதுக்கும் வேறு இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தண்ணி போட்டேன். அது பக்கத்துலேயே 1 டைமண்ட். அது பக்கத்துலலாம் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு. இருங்க இதுவும் சர்வைவல் போயிட்டு மைன் பண்ணிடுவோம். ஒன்று தானா? சரி விடுங்க. அடுத்த டைமண்ட் பார்த்து அது பக்கத்தில் 1 டைமண்ட் கீழே இருக்குது. இருங்க செட்டிங்ஸ் அதில் செட்டிங்ஸா இந்த மாதிரி மாற்றி இருக்கிறதுனால ஒரு நாள் சர்வைவிலே விட்டுட்டு போக போகிறேன். நான் ஒரு டைம் தானே இதுவும். ஓங்கடா சரி விடுங்க. அப்புறம் வேறு ஒரு இந்த இடத்துல 2 டைமண்ட். அதுக்கு நேர் மேலே பார்த்தேன் கிடச்சிச்சு. ஒமேகா டைமண்ட் போச்சு. கீழே போயிட்டு வேண்டியதான். இதில் போச்சு. ஐயோ 2 டைமண்ட் போச்சு. 2 டைமண்ட் 5 + 2 7 டைமண்ட் நமக்கு இதில் கிடைக்கும். பாவம் தெரியல இட பார்த்தா 7 டைமண்ட் எடுத்துடலாங்க. கவலைப்படாதீங்க. கிரியேட்டிவ்ல இருக்கான். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் கொஞ்சம் தூரம்லாம் சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. என்ன டைமண்ட் ஆட்டாவே இருக்கேன்னு கொஞ்சம் மைண்ட் பண்ணி அந்த மேலே இருக்கிறது மட்டும் மைண்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மைண்ட் பண்ணி பார்த்தா கீழே 2 டைமண்ட். அதனால் வாங்க ஆஹா 3 டைமண்ட் வேற லெவல் தான் பாருங்க. 3 டைமண்ட் என்னடா சவுண்ட் இப்படி வந்துருச்சு. சரி அப்புறம் சுற்றி இங்கே வந்து பார்த்து மேலே சும்மா மேலே தூக்கி பார்த்தா டைமண்ட் எத்தனை இருக்குன்னு தெரியல. சர்வேல் போய் மைன் பண்ணிடுவோம். பாடா இரு வர மாட்டீங்களா? இங்கே டைமில் காணும். ஓ பாருங்க டைமில் பார்த்தா கழுத்தில் ஒன்று வேணாம். ஒரே ஒரு டைமண்ட் பரவாயில்ல கிடைக்கிறதே பெருசு. நான் இப்போது 1 டைமண்ட் பார்த்துருக்கேன். இதோ இங்கே பாருங்க. இல்லை நான் மைன் பண்ணிடுறேன் காமிச்சிடறேன். இப்போலாம் நான் அப்படியே காமிச்சலாம். அந்த இடத்துல 4 டைமண்ட் கிடச்சிச்சு. இந்த இடத்துல 2 இருக்குது. 2 எத்தனைன்னு தெரில. மைன் பண்ணிடலாம்.
அந்த கார்டன் தலைன்னு ஒருத்தனை போட்டதில்ல, அது பக்கத்தில் அந்த இடத்துல நான் இப்போ டைமண்ட் பண்ணேன். இங்கே ஒரு டைமண்ட், இதை மைண்ட் பண்ணிடுறான். அப்புறம் இந்த இடத்துல 2 டைமண்ட், இது நேற்று நான் பார்த்து வச்சுருக்கேன் அந்த டைமண்ட். அப்புறம் இனிமேல் நிறைய டைமண்ட்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ஒரு டைமண்ட், அதான் அங்கே டைமண்ட் இப்போ எடுத்தோம், இந்த டைமண்ட் இங்கே எடுத்துக்குவோம். இதுவும் நான் நேற்று பார்த்த டைமண்ட் தான், ஒன்றான கிடச்சிருக்கு. ஒன்றானா 3 டைமண்ட் சார், இதையும் மைண்ட் பண்ணி. அதுவும் ஓவராக நம்மளுக்கு 28 டைமண்ட் இருக்குது. வீட்டுக்கு போய் ஃபார்ச்சூன் வச்சு போட்டுடலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேவ் ஸ்பைரோட இது இருக்குது. இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இது இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்காக சில்க் டச் போட்டு எடுத்துகிட்டு வந்த பிகேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நான் மைண்ட் பண்ணிடுறேன். இது சில்க் டச் வச்சு பண்ணேன், ஏன்னா கிடைக்கல அந்த மாதிரி. அது இதாக கிடைக்கல, அது போல் இப்படி தான் கிடச்சிச்சு. பரவாயில்ல கொடுங்க, சும்மா லக்கு இதுதான், அவ்வளோதான். சரி, நீங்கள் அப்படியே லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதில் இப்படி பண்ணதில் பாருங்கள், மொத்த வில்லேஜும் தெரியுது. அதுதான் நம்ம வீடு. அது வீட்டுக்கு மேலே நம்ம கட்டியிருக்கோம். இருங்க காமிக்கிறேன். அப்படியே குதிச்சுக்குவோம். ஸ்கிராப் ஹோல்டிங் தானே. ஓ எப்படி இருக்கு, நைட் டைம் ஆச்சு. இருங்க நம்ம வீட்டில் தூங்குவோம். இங்கே பாருங்க, அதோ அவ்வளோ இது இருக்குது. நம்மளோட வீடு, நம்மளோட டைமண்ட் அத்தனை இருக்குது. இதை நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டுருவேன். ஃபார்ச்சூன் வச்சு மைண்ட் பண்ணுறத, அதை வந்து நாளைக்கு தான் போட போகிறேன். இதோ வேறு நம்ம பூனை என்னடா ஷீல்டு வாயை விட்டு எப்படி முறைக்கிறான் பாருங்க. இது அடுத்த வீடியோவில் அப்படியே பிரேக் பண்ணிடலாம். இருங்க கீழே போய் பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்ட்டு. டைமண்டு பாருங்க, 58 ஸ்கிராப் ஹோல்டிங்கு. இப்போ 21 தான் இருக்குது, அதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. அப்போ எத்தனைங்கிறீங்க, 30க்கு மேலே இருக்குது. ஃபார்ச்சூன், நான் ஃபார்ச்சூன் கொஞ்சம் ஃபார்ச்சூன் 3 அவ்வளோதான். அப்படின்னா போடு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதுக்காகவே நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பண்ணலாம். பை பாய்.